சின்ன வயசில் நெப்போலியன் இராணுவ விடுதியில் தங்கி படிச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் நெப்போலியன் அறைக்கு பக்கத்து அறையில் உள்ள ஒரு பையனோட அழகான பை காணாமல் போயிடுச்சு. உடனே அந்த மாணவன் தன்னோட மேலதிகாரிட்ட புகார் கொடுக்குறான். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அந்த மேலதிகாரி கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவன் நெப்போலியன் மீது தான் சந்தேகம்னு சொல்கிறான். உடனே அந்த அதிகாரி நெப்போலியனை தன்னோட அறைக்கு கூப்பிடுறாரு. நெப்போலியன் வந்ததும் அந்த அதிகாரி எதையுமே விசாரிக்காம இனி நீ திருடுவியான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நெப்போலியன் எதுவுமே பேசாமல் அடியை வாங்கிக்கிட்டாரு. சிறிது நாட்கள் கழித்து அந்த மாணவன் தன்னோட மேலதிகாரி கிட்ட அன்னைக்கு தன்னோட பையை திருடினது நெப்போலியன் இல்லை, வேறொரு மாணவன் சொல்லி மன்னிப்பு கேட்டான். மேலதிகாரி தவறு செய்யாத நெப்போலியனை அடிச்சிட்டமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு நெப்போலியனை தான் அறைக்கு அழைச்சாரு. நெப்போலியன் அறைக்கு வந்ததும் செய்யாத தவறுக்கு அன்றைக்கே அடி வாங்கினேன், அன்றைக்கே திருடலைன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நெப்போலியன் சொன்னார், நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தா நான்